ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆந்திரா பச்சடி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு, பச்சை கடலப்பருப்புன்னு சொல்கிறோம்ல, அது சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த பச்சை கடலப்பருப்பு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ பச்சை மிளகா, அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு இந்த அளவுக்கு இஞ்சி இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு வதக்கணும். இது வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 பல்லு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். கோல்டன் கலர் வந்துருச்சு. நல்லா இவங்க வதக்கணும். வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் இருக்குல்ல, அதையும் எடுத்து கொட்டிக்கலாம். இது வணக்கும் போது நல்ல மணம் வருது. தேங்காயும் தேங்காயை போட்டாச்சு. கொஞ்சமாக சின்ன போது ஒரு கோழி குண்டு அளவுக்கு சின்னது, கோழி குண்டு அளவுக்கு கூட தேவையில்ல. இந்த அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு புளி போட்டுக்குவோம். அவ்வளோதான். இது அரைச்சிட்டு வந்து ஒரு தாளிம்பு போட்டால் இந்த சட்னி ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியான சட்னி இது. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இதில் தாளியம் போட்டுருவாங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் ஆறட்டும். ஆறினதும் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச சட்னி இது. ஆந்திராவில் இது மாதிரி தான் செய்வாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு சின்ன தாளியம், இந்த சட்னிக்கு சின்ன தாளியம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
போட்டாச்சு, பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பும் போட்டாச்சு. அவ்வளோதான், ஆந்திரா ஸ்டைல் பச்சடி ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம எம்மையாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, டாட்டா பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தாளிம்பு போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.